திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள பெருவளநல்லூரில் 1960ஆம் ஆண்டு பிறந்த பே. சண்முகம் தனது கல்லூரி காலத்திலேயே புரட்சிகர செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு மாணவர் சங்கத்தில் இணைந்தார். அப்போதிருந்தே மாணவர் தலைவராக தீவிர அரசியலில் இயங்கிய அவர் பின்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முழு நேர ஊழியராக செயல்பட்டார். 1992ஆம் ஆண்டு உருவான மலைவாழ் மக்கள் சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளராக தேர்வான பே. சண்முகம் தமிழக வரலாற்றில் கரும்புள்ளியாக இருக்கும் வாச்சாத்தி வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களின் நீதிக்கான போராட்டத்தை 30 ஆண்டுகள் வழிநடத்தி வென்று காட்டிய தலைவர்களில் முக்கியமானவர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக 13 ஆண்டுகள், மாநில தலைவராக ஏறக்குறைய 4 ஆண்டுகள் என பொறுப்பில் இருந்த காலத்தில் அவர் களமாடிய போராட்டங்கள் ஏராளம். குறிப்பாக பழங்குடி மக்களின் சாதிச் சான்று கோரிய போராட்டங்களிலும் அனைத்து விதமான நில உரிமை போராட்டங்களிலும் இவர் முன்னணியில் நின்றார். பழங்குடியின நில உரிமை போராட்டத்தை முன்னெடுத்து கடந்த 2006இல் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கை இவர் சந்தித்த பின்னரே வரலாற்று சிறப்புமிக்க வன உரிமை சட்டம் சாத்தியமானதாக சொல்லப்படுகிறது. 2021இல் ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்கச் செய்த வரலாற்று சிறப்புமிக்க டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்லாயிரம் விவசாயிகளை தலைமையேற்று பே. சண்முகம் வழிநடத்தியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகவே தற்போது விழுப்புரத்தில் நடைபெற்ற 24வது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் அக்கட்சியின் மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வாகியுள்ளார்.